ஒரு கட்சி 2 வருஷம் கூட ஆகலை, ஊராக போய் பிரச்சாரம் பண்ணல, வேட்பாளர் யாருன்னே தெரியாது, வெறும் சின்னம் விஜயோட முகம், ஒரு 50 வருஷ கட்சியை 30 வருஷ கட்சியை இந்த அளவுக்கு வந்து தள்ளுது அப்படின்னா, பொழுதுக்கும் அதிமுக மோசமாக இருக்குது, அதிமுகவில் பிளவு இருக்குது, பாஜக வந்து விடும் அப்படின்ற அந்த ஒரு நரேட்டிவே பிடிச்சி பேசிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், அதாவது சிறுபான்மையினர் நலன் அப்படின்றதையே தேஞ்ச டேப்பு மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் சிறுபான்மையை பெரும்பான்மை எல்லாம் ஒன்று சேர்ந்து, நான் சொல்கிறேன், தூக்கத்தில் கூட ஐயா விஎஸ் பாபு ஜெயிப்பார்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டேன். இது ஒரு சாதாரண வெற்றி கிடையாது. நன்றி உபயதாரர் சென்னையில் இருந்த, அதுவும் வட சென்னையிலிருந்து மாவட்ட ஸ்டாலின் அவர்கள் இல்லாத ஒரு சட்டமன்றன்றது தமிழ்நாட்டுக்கு ஒரு இழப்பு. மக்கள் தீர்ப்பை நான் ஏற்றுக்கிறேன், 100% நான் தலை வணங்குறேன், மனசார விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். ஆனால் தயவுசெய்து குளத்தூர் மக்களே, இவங்க காசு கொடுத்தது உண்மை, தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்தது உண்மை, அப்போ அதை மீறி வந்து விஜய் ஜெயிச்சு. ஆனால் பணம் போட்டவங்களுக்கு பட்டநாமம். பாஜக மேபி இப்போ ரொம்ப சந்தோஷமாக கூட இருக்கும், ஏன்னா கழகங்கள் இல்லாத ஒரு கட்சி வந்துருக்கு. நமக்கெல்லாம் அண்ணன், அவங்க காசு வாங்கிட்டு மாற்றி குத்துற அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் வாக்கு எனக்கு செலுத்தினா ரத்தம் கக்கி சாவ, அதான் மண்ணு போனால் பரவாயில்ல, மழை போனால் பரவாயில்ல, மூச்சு முட்டி சித்தாலும் பரவாயில்லன்னு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் புனித அரசியல் பேசிட்டு இருக்கீங்க. இப்போ விஜய்க்கே வரேன், ரஜினி சார் சொல்வார், இதுக்கு மேலே தான் ஆட்டமே இருக்குன்றது, இதுக்கு மேலே தான் தமாசை இருக்குது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். The Chennai Silks in Mega Summer Sale. இந்த டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கு. இது குறித்து நம்மளோட விரிவாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமதி கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து தாவேகாவினர் கைப்பற்றி இருக்காங்க. இந்த முடிவுகள் இதற்கு முன்பாக இத்தனை ஆண்டு காலமா இருந்த அந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்ட அந்த பிம்பத்தை உடைத்து இன்னைக்கு ஒரு மாற்றத்தை மக்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுல நிறைய விஷயம் என்ன பார்க்க முடியுதுன்னா, இவ்வளவு பணம் கொடுத்தும் கூட மக்கள் வந்து மாற்று தேர்ந்தெடுத்திருக்காங்க. எந்த ஒரு சாதியின் அடிப்படையிலையும் தேர்ந்தெடுக்காம ஒரு மாற்று தேர்ந்தெடுத்திருக்காங்க. எந்த வகையிலுமே வந்து திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய பாலிடிக்ஸ் வச்சுட்டு ஒரு நியூ ஏஜ் பாலிடிக்ஸ்குள்ள தமிழ்நாடு என்டர் ஆயிருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியல சார். உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன? என்னோட அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல விஜய் அவர்களுக்காக ஓட்டு போட்ட மக்களுக்கு வாழ்த்துக்கள். அது ஓட்டினுடைய முக்கியத்துவம் என்ன, அது வந்து எப்படி வந்து ஒரு ஆளுகின்ற கட்சியோ இல்லை எதிர்கட்சியோ அசைத்து பார்க்க முடியும் அப்படின்றத மக்கள் வந்து காட்டியிருக்காங்க. விஜய் வந்து யாரும் இந்த ரிசல்ட் எதிர்பார்க்கல. நான் கூட பேசும்போது கூட வந்து விஜய்க்கு வந்து இந்த 2026 வாய்ப்பு இருக்காது, 2031 தான் இருக்குன்ற மாதிரி தான் என்னோடய காணொலிகளில் நான் கிட்டத்தட்ட ஒரு பல மாதங்களாக பேசி கொண்டிருக்கிறேன். காலையில் எனக்கு பார்க்கும்போது கூட ஒரு ஆச்சரியம், ஒரு அதிசயம். ஐயா கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் சொல்கிறார் போல் ஒரு ஆச்சரியம் அதிசயம் எல்லாமே நடந்திருக்கு. மக்கள் இதை விரும்பியிருக்காங்க. மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. அப்புறம் அறிஞர் அண்ணா சொல்வார், பதவி வரும்போது பணிவு வரணும், கண்ணியம் கட்டுப்பாடுலாம் வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வகையில் விஜய் அவர்கள் வந்து இது உண்மையிலே உள்ளபடியே ஒரு நல்ல ஒரு பெரிய வெற்றி, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஒரு சின்ன வருத்தம் அதில் என்னன்னா, நான் அடிக்கடி பதிவு பண்ண ஒரு விஷயம், திரும்ப பதிவு பண்ண விஷயம் என்னென்னா, தனி மெஜாரிட்டி யாருக்குன்னா வந்துடும், தொங்கு சட்டமன்றம் மக்கள் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கட்சிக்கு, குறிப்பாக திராவிட கட்சிக்கு ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து தொங்கு சட்டமன்றத்துக்கு என்றைக்குமே போட்டது கிடையாது. நம்ம லாஸ்ட் இன்டர்வியூவில் கூட பேசணும். அந்த மாதிரி தொங்கு சட்டமன்றம் வராதுன்ற மாதிரி நான் அது ஒன்று நம்பினேன். அது தவறாக போச்சு. அதேமாதிரி விஜய் அவர்களுக்கு இவ்வளவு ஓட்டு வரும் அப்படின்றது நான் எதிர்பார்க்கவில்லை. அதாவது என்னோடய பதிவுகளில் பார்த்திங்கன்னா, சென்னை நகரங்கள் அது போன்ற இடங்களில் அதிகமான வாக்குகள் வரும், கிராமப்புறங்களில் வந்து விஜய் அவர்களுக்கு அந்தளவுக்கு வராதுன்ற மாதிரி நான் பதிவு பண்ணிடுவேன். ஆனால் கிராமப்புறங்களில் ஆயிருக்கு. இப்போது என்னோடய அப்சர்வேஷன் அப்படின்னு என்ன பார்க்கணுன்னா, சென்னையில் வந்து சென்னை, திருச்சி போன்ற இடங்களில் திமுக ஸ்ட்ராங்காக இருந்த ஏரியாவில் திமுகவை அவர் அடிச்சிருக்காரு. கிராமங்களில் மதுரை போன வாட்டி 5-5 இருந்த இடம், இப்போ மதுரை போன்ற இடத்துலலாம் வந்து இந்த தேனியில் ஒரு சில இடங்கள் அதெல்லாம் வந்து விசில் போன்ற ஒரு சின்னத்துக்கு வந்து கம்ப்ளீட்டாக புதுசு தாவேக்காக்கு ஒரு இது. அப்போ அந்த இடத்துல நின்று ஜெயிச்சிருக்காங்க. அப்போது அடிப்படையில் வந்து என்னென்னா, ஒரு கட்சி வந்து விஜய் அவர்கள் இன்னும் கட்சி நடத்தலை, அதுதான் உண்மை. இந்த வெற்றி என்பது விஜய் அவர்களுக்கு ரொம்ப எளிதாக கிடச்சிருக்கு, அதுவும் உண்மை. அதாவது பெருசாக உழைக்கலை, மக்களை போய் பார்க்கலை,
வேட்பாளர் அறிமுகப்படுத்தலை, பனையூர் விட்டு வெளியில் வரல, இது எதுவுமே பண்ணாமல் இந்த வெற்றி வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து மக்கள் அவர் மேலே இருக்கிற பாசத்தில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பார்வை. இந்த பாசத்தை விட இன்னொன்று இருக்குது. இந்த ஆட்சியின் மீது செம்ம காண்டில் இருந்துருக்குறாங்க மக்கள். அதை வந்து பேசவில்லை. அதை வந்து இது நான் நிறைய நேரத்தில் வந்து சொல்லுவேன், ஊடகத்தில் இந்த சொத்து வரி, தண்ணி வரி, கரண்ட் விலைலாம் பிரச்சனை இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, இது ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம். பட் பொழுதுக்கும் அதிமுக மோசமாக இருக்குது, அதிமுகவில் பிளவு இருக்குது, பாஜக வந்து விடும் அப்படின்ற அந்த ஒரு நரேட்டிவே பிடிச்சி பேசிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அப்போ அந்த நரேட்டிவ் அப்படின்னும் போது விஜய் செட் பண்ண நரேட்டிவ் இருக்கு இல்லையா, 2 கட்சிக்கு நடுவில் தான் போட்டி, ஒன்று திமுக ஒன்று தாவேக்கான, அந்த நரேட்டிவ் செட் ஆகிடுச்சு, ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இப்போ என்னை பொறுத்தவரை நான் வந்து திமுகக்கு மாற்று அதிமுக திமுக அப்படின்ற அந்த விஷயத்தை தான் நம்ம பேசியிருக்கோம். அது வந்து இன்றைக்கி வந்து எடுபடவில்லை. அதே மாதிரி இதில் எடுபடாத ஒரு விஷயம், அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னடா அப்படின்னா, பாஜக வந்துவிடும். ஆமாம், பாஜக வந்து விட்டது, ஒரு சீட்டில் வந்திருக்கு தமிழ்நாட்டில். பாஜக என்பது நான் நிறைய வாட்டி சொன்னேன், இது நடக்கிறது வந்து சட்டமன்ற தேர்தல். இதில் டீலிமிட்டேஷனுக்கோ இல்லை வந்து இந்த என்ஆர்சி இது போன்ற விஷயங்களோ மசோதாக்கெல்லாம் இடமே கிடையாது. பெண்கள் மசோதா அந்த இதெல்லாம் கிடையாது. இது வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சராக யார் உட்கார்னதுக்குன்ற தேர்தல், மாநிலம் டு மாநிலம் தான் பார்ப்பாங்கன்றது நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து அதுதான் ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போது இதில் வந்து விஜய் அவர்களுக்கு டேக் அவே, விஜய் இதிலிருந்து கற்க வேண்டிய பாடங்கள் என்ன அப்படின்னா, இல்லை அரசியல்வாதிகளுக்கு பாடம், 2 பேருக்குமே இதில் பாடம் இருக்குது. ஃபஸ்ட்டு அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற பாடத்தை நம்ம சொல்லுவோம். அதாவது பணபலம், அமைச்சர், மாவட்ட செயலர், இந்த தோரணை, இந்த வண்டி வரும்போது 10 பேர் போகிறது, இந்த ஊழல் பண்ணுறது, வேலைவாய்ப்பு காசு வாங்கிறது, இதெல்லாம் பண்ணால் வந்து ரொம்ப நாள் பொழப்பு ஓட்ட முடியாது. ஊழல் பண்ணிக்கலாம், ஆட்சியில் இருக்கும்போது ஊழல் பண்ணிக்கலாம், மக்கள் மனசை வென்றெடுக்கிறதோ இல்லை மக்கள் கூட பயணம் பண்ணுறதோ அப்படின்றது சிக்கல். ஸோ இது ஒன்று ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், அதாவது சிறுபான்மையினர் நலன் அப்படின்றதையே தேஞ்ச டேப்பு மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் சிறுபான்மையை பெரும்பான்மை எல்லாம் ஒன்று சேர்ந்து புதிய ஒரு கட்சிக்கு ஓட்டு போட கூட தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம். விஜய் வந்து சாதி பார்த்து மதம் பார்த்துலாம் வேட்பாளர் போடல. இன்னும் உடச்சி சொல்லணும்னா பட்டியலின மக்களை நிறைய பேர் வேட்பாளராக நிறுத்தியிருக்கார். அப்போ அது வேலை செஞ்சுருக்கு. அப்போ சாதி கடந்து மக்கள் கடந்து பணம் காசு கடந்து விஜய்க்கு ஓட்டு வந்திருக்காது உண்மை. இல்லை இன்னொரு டேக்அவே என்னென்னா, அதிமுகவுக்கு ஒரு வேளை விஜய் இல்லைன்னா இந்த கோவம் அங்கே போய் அதிமுக வந்து மேபி வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அதிமுக பொதுச் செயலர் ஊராக போய் சுற்றினார், 2 வாட்டி போனார், அவரால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கிறாரு. அந்த கட்சியும் வந்து வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அவங்களோட ஒரு சில மாவட்டங்கள் இருக்குது இல்லைங்களா, சேலத்தை ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க, தருமபுரியில் வெற்றி பண்ணியிருக்காங்க, கடலூர், விழுப்புரத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போது அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி என்பது ஒரு சில இடத்துல திருவண்ணாமலை உதாரணத்துக்கு ரொம்பவே நல்லா வேலை செஞ்சுருக்கு. பட் அதை தாண்டி கேவி குப்பத்தில் வந்து அதிமுக வந்து ஈஸியாக ஜெயிக்கிற ஒரு தொகுதி. ஆனால் அங்கே வந்து எம்எல்ஏ வந்து அவருக்கு கொஞ்சம் கெட்ட பேர் இருந்தது, சரியாக வர்றதில்ல போகிறதில்ல, வெளியூருக்காருன்ற மாதிரிலாம் போன வாட்டியே இருந்தது. ஆனால் மாற்றலை, அங்கே போய் நிற்கிறாங்க, போயிடுச்சு. அப்போது அதேமாதிரி இப்போது திமுகவுக்கு இதில் என்ன பாடம், நம்ம திமுக என்ன பாடம்னா, இந்த சென்னை வந்து கோட்டை, இதை தகர்க்க முடியாது, எதாக இருந்தாலும் பாபு பார்த்துக்குவார், விஎஸ் பாபு, இது சேகர் பாபு பார்த்துக்குவார்னா பார்த்துக்கிறது சேகர் பாபு இல்லை, விஎஸ் பாபு பார்த்துக்கிட்டார். நான் சொல்கிறேன், தூக்கத்தில் கூட ஐயா விஎஸ் பாபு ஜெயிப்பார்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டேன். இது ஒரு சாதாரண வெற்றி கிடையாது. நன்றி உபயதாரர் சென்னையில் இருந்த, அதுவும் வட சென்னையில் இருந்த மாவட்ட செயலர், இவர் ஜெயிச்சிட்டார், பிரச்சனை இல்லை, துறைமுகத்தில் ஐயா ஜெயிச்சிட்டார். ஆனால் முதலமைச்சராக இருக்கிறவரை தோக்கடிச்சு விட்டார். இப்போது இதனுடைய இது ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, ஸ்டாலின் அவர்கள் இல்லாத ஒரு சட்டமன்றன்றது தமிழ்நாட்டுக்கு ஒரு இழப்பு. ஓகே, நீங்கள் அதை பார்க்கணும். விஜய் அண்ணா ஜெயிக்கிறாரு, அதெல்லாம் ரைட்டு. ஒரு சில விஷயத்தை வந்து அரசியலுக்கு அப்பால் இல்லை தனிப்பட்ட வெறுப்பு இல்லாமல் பார்க்கணும். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? இது ஒரு நியூ ஜென் பாலிடிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க முடியாதா? இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு, திரு ஸ்டாலின் அவர்கள் தோற்று. அது ஏன்னு சொல்கிறேன், போட்டி உதய் வர்சஸ் விஜய் ஒரு யங் ஜெனரேஷனை நோக்கி போகுதுன்னு புரிஞ்சு. இல்லைங்க, இப்போ இது ஏன்னு சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் இருப்பார், ஆமாம், அவங்களோட கட்சி எம்எல்ஏக்கள் இருப்பாங்க,
ஸோ கட்சி வந்து அந்த சட்டமன்றத்தில் அந்த தலைவர் இருக்கும்பொழுது அதனுக்குன்னு ஒரு தோரணை இருக்குது, கேள்விகள் எழுப்புவாங்க, பதில் எழுப்புவாங்க, அது ஒரு ஒரு நடைமுறைகள் செயல்படும். திமுக தலைவர் வந்து முதலமைச்சராக இருந்தவர் வந்துட்டு அப்போ சரியாக வேலை பார்க்கல. சேகர்பாபு ஜெயிக்கிறாரு, திருவண்ணாமலை ஈவாவேலு ஜெயிக்கிறார் அப்படின்னும் போது கட்சி தலைவர் நீங்கள் எப்படி விட்டீங்க? அப்போ கட்சியோட கட்டமைப்பு என்ன? ஒருவேளை அப்போ விஜய் போய் நின்று தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தோற்றுருந்தா என்னால் அது புரிஞ்சிக்க முடியுது. விஜய் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர் தோக்குறாருன்னா நீங்கள் என்ன ஒரு ஆல் இண்டியா லெவலில் லீடராக அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அங்கே தான் எனக்கு ஒரு கேள்வி. இப்போ விஜய் அவர்கள் நின்று திரு ஸ்டாலின் அவர்கள் தோற்றிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வேற விஜய்க்கான ஒரு ஸ்டார்டம். விஜய் அங்கே தான் தப்பு பண்ணியிருக்காரு. விஜய் வந்து இதை வந்து பெஸ்ட் பெட்டாக அடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தொகுதி சேஃபுக்காகவும் ஒரு தொகுதி ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் மேலேயோ இல்லை இங்கே போய் சேலத்தில் அது பாசிபிலிட்டி இல்லைன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சேலத்தில் வந்து திமுக வாங்கின ஓட்டம் அதே வாங்கினோம். மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 98,000 90,000 அந்த மார்ஜினை வந்து தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மெயின்டைன் பண்ணுறாரு சேலத்தில். அவர் தான் சொல்கிறாருல, எனக்கு என் பேரே மறந்து போச்சு, எங்கே போனாலும் எனக்கு எடப்பாடின்னு தான் கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கார். ஸோ அந்த ஒரு மோட்டை வந்து கொளத்தூரில் வந்து மெயின்டைன் பண்ணல. ஒன்று. இன்னொன்று, மக்கள் தீர்ப்பை நான் ஏற்றுக்கிறேன், அது 100% நான் தலை வணங்குறேன், மனசார விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். ஆனால் தயவுசெய்து கொளத்தூர் மக்களே கொஞ்சம் அந்த ரோடு அங்கே ஏன்னா நான் பார்த்துருக்குறேன், அவங்க கட்டி வச்சுருக்க பார்க்கு, அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அந்த தொகுதி விஐபி தொகுதின்றனால மற்ற தொகுதியை விட எனக்கு பொறாமை கூட இருக்குது. ஏன்னா எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு அந்தளவுக்கு கிடையாது வசதி. ஒரு பார்க்கும்போது இதை பார்த்துட்டு அதை பார்க்கும்போது அது ஒரு விஐபி கான்ஸ்டிடுவன்சியாக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இனிமேல்ட்டு அது என்னன்றது அவங்க தான் பார்த்து. அதை தான் கேட்க வந்தேன். ஏன்னா நம்ம மதம் கடந்து சாதி கடந்து பணத்தையும் கடந்து அப்பாற்பட்டு எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டு மக்கள் இந்த தேர்தலை வாக்களிச்சிருக்காங்க அந்த புரிதலோடு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இல்லை இவ்வளோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அந்த தொகுதிக்கு மட்டும் போயும் கூட மக்கள் வாக்களிச்சிருக்காங்க? இந்த எக்ஸிட் போலில் வந்து நான் நம்பலை அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அதில் ஒரே ஒரு எக்ஸிட் போல் வந்து தாவேக்காக்கு வந்திருக்கு, நான் அதையுமே நம்பலன்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் கொளத்தூரில் வந்து விஜய் அவர்கள், அதாவது போன தேர்தலில் அப்செட் என்னென்னா வானதி ஸ்ரீனிவாசன் கிட்ட கமல் அவர்கள் தோத்தார். அது யாருமே எதிர்பார்க்கல. கமல் அவர்கள் வந்து ஒரு தொகுதியில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார், ஏன்னா பிஜேபி தான் எதிரில் நிற்குதுனாங்க. அது ஒரு இதுவாக இருக்குது. ஆனால் இது பெரிய அப்செட்டு. இப்போது சீஃப் மினிஸ்டர் வந்து தோப்பார் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்கல. அதான் சென்னையில் இது நடக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்போம். அப்போ என்னென்னா இந்த தூய்மை பணியாளர் போராட்டம், அதுக்கப்புறமா வந்து இந்த செவிலியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், என்றைக்கு தபால் ஓட்டில் தாவேக்கா முன்னிலை வந்துச்சோ அப்போவே எனக்கு காலையிலே தெரிஞ்சு போச்சு இது சிக்கல் தான் அப்படின்னு. இதில் இன்னொன்று கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஓட்டுக்கு காசு கொடுக்கறது இனிமேல்ட்டு அரசியல் கட்சிகள் தயவு செய்து நிறுத்திக்கங்க. அந்த பணத்தை தூக்கிட்டு போயிட்டு பேங்க்கில் போடுங்க. இல்லைனா அது காசு ஊழல் பணமாக இருந்ததுன்னா புண்ணியம் தேடிக்கிறதுக்கு கோயிலுக்கு எதனா தானம் பண்ணுங்க, இல்லை சாப்பாடு வாங்கி இங்கே கொடுங்க. வாக்காளர்கள் இனிமேல் காசு கொடுக்காதீங்க. நீங்கள் கொடுத்தீங்க, அது உண்மை. திமுக கொடுத்தது, அதிமுக கொடுத்து, தாவேக்காவும் கொடுத்துருக்குது. அது இந்த தேர்தலில் வேலை செய்யும். அதனால் இனிமேல்ட்டு வந்து இந்த பிரச்சாரத்துக்கு செலவு பண்ணுறோம். ஒருத்தர் 30 நாள் ஆட்டோ ஓட்டியிருப்பார், அதுக்கப்புறமா வந்து ஒரு தொப்பி கிப்பி போட்டுன்னு ஒரு 200 பேர் 500 பேர் நடக்கிறாங்க, ஒரு பேண்டு வைக்கிறாங்க, அதுக்கு செலவு பண்ணும். நீங்கள் இதை கொடுத்துட்டு வாங்கிட்டு அந்த காசை வாங்கிட்டு மாற்றி போட்டிருக்காங்கல்ல, அதை எப்படி பார்க்குறது? அதையும் புரிஞ்சுக்கணும்ல. இவங்க காசு கொடுத்தது உண்மை, தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்தது உண்மை, நடவடிக்கை எடுக்காமல் அது அதாவதுங்க நம்ம எல்லா கோணத்துலையும் இருக்கிறத எல்லாத்தையும் அலசிடணும். அப்போ அதை மீறி வந்து விஜய் ஜெயிச்சிருக்கு. இது ஜனநாயகத்துக்கு கிடைச்ச வெற்றி. ஆனால் பணம் போட்டவங்களுக்கு பட்டநாமம். அதனால் வந்து பணம் இருக்குது, எங்கள் அப்பா அவரு, நான் அமைச்சர் சொல்லி நிற்கிறேன், அதெல்லாம் வந்து மக்களோட செல்வாக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாதுன்னு இந்த தேர்தல் வந்து காட்டியிருக்கு. ஒன்று. இப்போ இதெல்லாம் வந்து திமுக அதிமுகவுக்கு நம்ம பார்க்குறது ரொம்ப முக்கியமானது. போலீஸ்காரர்களை நம்பி நீங்கள் அரசியல் செய்தீர்கள் என்றால், இல்லை அதிகாரிகளை நம்பி நீங்கள் அரசியல் செய்தீங்களால் நட்டாத்தில் விட்டு ஓடி விடுவார்கள். நாளைக்கு காலையில் ஓடி விடுவார்கள். நேற்று வரும் ஐயா அது சார் இது சார் சிஎம் கான்வாய் மூவிங் அது இது வாக்கி டாக்கி, இப்போ போய் பாருங்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, மயானமே இது. அதனால் கட்சிக்கு வேண்டிய விஷயங்களை செஞ்சு கட்சியை இன்னும் நீரோட்டமாக வைக்க திமுக தவறி இருக்குது. அதிமுக ஒரு சில விஷயங்களை சமரசம் செய்யலாம். மேபி சசிகலா அவர்களை சேர்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மேபி ஓபிஎஸ் இருந்திருந்தால் போடி ஜெயிச்சிருக்கோம், தேனி ஜெயிச்சிருக்கோம், ஒருத்தநாடு ஓரளவுக்கு வந்திருக்கலாம், செங்கோட்டையின் இது இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 1000 சொல்லலாம். பட் தைரியமாக வந்து இபிஎஸ் வந்து தன்னை நம்பி போனார் இந்த தேர்தலில், வேறு எதுவுமே கிடையாது. ஒரு விஷயம் கிட்டத்தட்ட பார்த்தா அதிகமாக இந்த கூட்டணி இந்த பிரச்சாரம் இதில் அதிகமாக பாதிப்புக்குள்ளானது பார்த்திங்கன்னா அதிமுக. பாஜக எதுவும் உதவியெல்லாம் பண்ணலை. ரைடோ அது மாதிரி விஷயங்களோ இல்லை அதிகாரிகளை மாற்றுறதோ
இல்லை பிரச்சாரம், நட்சத்திர பிரச்சாரம் எந்த உதவியும் பண்ணல. பாஜக மேபி இப்போ ரொம்ப சந்தோஷமாக கூட இருக்கும். ஏன்னா கழகங்கள் இல்லாத ஒரு கட்சி வந்திருக்கு. தாவேகா வந்து பாஜகவை விமர்சனம் பண்ணுறதில்ல. தாவேகாவால் வந்து பாஜகவை எதிர்க்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இன்னும் அந்த இது வந்து, ஏன்னா புது கட்சி, மெஜாரிட்டி ஃபுல்லாக வரலை, சிங்கிள் மெஜாரிட்டி ஃபுல்லாக வரலை. இப்போ இதெல்லாம் சிக்கல் இருக்குது. இது பாஜகவுக்கு முழுக்க முழுக்க ஒரு சந்தோஷம். அண்ணாமலை இப்போ சந்தோஷமாக யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, அண்ணாமலை சந்தோஷமாக இருப்பார், சிரிச்சிட்டே இருப்பார் ஜாலியாக. அதுக்கப்புறமா வந்து இவர் மாணிக்கம் தாக்கூர், இவங்க 2 பேரும் டெல்லியில் பார்த்து கூட ப்ரோ செம்ம ப்ரோ, கிரீஷ் சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர், அண்ணாமலை அவர்கள், இது போன்றவர்கள்லாம் நல்லா இருப்பார். முருகன் தோத்துட்டார் இல்லையா, முருகன் வந்து அப்பாடா தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு, ஜெயிச்சிருந்தா எம்எல்ஏ, தோத்ததுனால அமைச்சராக இருந்துக்கலாம், அப்படி ஒரு சந்தோஷம். அது மாதிரி வருத்தப்படுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிறைய காரணம் இருக்குது, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு நிறைய காரணம் இருக்குது வருத்தப்படுறதுக்கு. அதனால் ஆட்சியில் இருக்கும்போது அதிகாரிகளை நம்பக்கூடாது. காவல்துறையை வந்து அது ஒரு துறையாக பார்க்கணும். காவல்துறை சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த கஞ்சா போதை, பெண்களுக்கு எதிராக பாலியல் சீண்டை, இதெல்லாம் காரணம். லாக்அப் வரணும், இதெல்லாம் இல்லைன்னு நம்ம கடந்து போக முடியாது. ஒரு கட்சி 2 வருஷம் கூட ஆகலை, ஊராக போய் பிரச்சாரம் பண்ணல, வேட்பாளர் யாருன்னே தெரியாது, வெறும் சின்னம் விஜயோட முகம், இந்த 2 வார்த்தை சமூக ஊடகத்தில் குழந்தைங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. அதில் கூட எனக்கு கருத்து வேறுபாடு இருக்குது, நான் அதை விமர்சனம் பண்ணியிருக்கேன். பண்ணி ஒரு 50 வருஷ கட்சியை 30 வருஷ கட்சியை இந்த அளவுக்கு வந்து தள்ளுது அப்படின்னா உங்கள் மேலே இவ்வளோ கோவம் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு அதை ஒத்துக்கிட்டு அதை கட்சி ரீதியாக சரி செய்யணும். சென்னையை பொறுத்தவரைலாம் ஐயா சேகர் பாபு ஒரு சிறப்பான செயல்பாபுவாக செயல்பட்டிருக்கிறார். எந்த கட்சிக்கு செயல்பட்டிருக்கிறாருன்றது அவங்க அந்தந்த கட்சிக்கு தெரியும். ஏன்னா கொளத்தூர் தொகுதியினுடைய இன்சார்ஜ் கிட்டத்தட்ட அவர் தான். இந்த ரிசல்ட் என்பது அது வந்து திமுக காரங்களுக்கு அது எப்படி இருக்கும்ன்றது பார்க்கணும். இல்லை, அதுதான் ரிப்பீட்டடாக யோசிக்க வைக்குதுல்ல சார். உண்மையாகவே மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறோன்னு தெரிஞ்சுதான் வாக்களிச்சிருக்காங்களா? இல்லைங்க, சரி, ஜனநாயகத்தில் இல்லை வெறும் விசில் சின்னமும் விஜயனுடைய முகமும் தான், வெறும் விசில் சின்னம் முகம் இது இருக்குங்களா, இது கூட டிஎம்கே மேலே இருக்கிற கோவம், ஏடிஎம்கே மேலே இருக்கிற கோவம், இதெல்லாம் சேர்ந்து அப்புறம் ஒரு ஃபெட்டிக், திருப்பி உதயசூரியன் ரெட்டையிலேயே பார்த்து ஒரு சோறு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளோ அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, 1000 ரூபாய் கொடுத்துறது, அந்த இதுலேருந்து தாண்டிட்டாங்க. விஜயும் இப்போ அப்படியே தானே சார் சொல்லியிருக்காரானா அவருடைய மேனிஃபெஸ்டோவில்? இப்போ விஜய்க்கே வரேன், ரஜினி சார் சொல்வார் இதுக்கு மேலே தான் ஆட்டமே இருக்குன்றது, இதுக்கு மேலே தான் தமாசை இருக்குது. இன்றைக்கி வந்து தாவேகா வந்து ஒரு சிறிய கட்சி, இந்த சிறிய கட்சிக்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுன்றது அது வந்து ஒரு அமைதி பூங்கா. ஆனால் இன்றைக்கி அதில் ஒரு சிக்கல்கள் நிறைய இருக்குது. இப்போ தாவேகாவோட இந்த வெற்றியை வந்து ஒரு பார்வையில் பார்க்கும்போது இது விஜய் அவர்களுக்கு கிடைத்த நல்ல ஒரு சந்தோஷமான வெற்றி. மக்கள் அவரை நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை வந்து நம்ம வந்து மனசார அதை புரிஞ்சுக்கணும். இதில் எனக்கு அரசியல் தெரியும், எனக்கு அது அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறது, மக்கள்கிட்ட மக்கள் உனக்கு அரசியல் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் மக்கள்கிட்ட சினிமா மூலமா இவர் போயிட்டு ஷார்ட்கட்டில் தான் ஜெயிச்சிருக்கார். இது வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்தியோ ஒரு கொள்கையை பேசியோ வரல, ஆனால் வெற்றி பெற்று விட்டார், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இதற்கப்புறம் இது எப்படி அவர் தக்க வைக்க போகிறார், தன்னை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு அவர் எப்படி ஒரு முன்மாதிரியாக இருக்க போகிறாரு. இன்றைக்கி பாருங்கள், இப்போ ரெசார்ட்டுக்கு போகிறாருன்றாங்க. என்ன விதமான அரசியல்? அவர் ஜெயிச்சிட்டாரு, அரியணையில் உட்கார போகிறார், அதுக்குன்ட்டு பனையூரில் பார்க்கலாம், கட்சி அலுவலகத்தில் பார்க்கலாம், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். எதுக்கு அந்த ரெசார்ட்டு கலாச்சாரத்தை திருப்பி கொண்டு வரீங்க? ரெசார்ட்டை கலாச்சாரம் பண்ணி தான் அதிமுக அந்த நிலைமைக்கு போச்சு. ஏன் அதை பண்ணணும்? எதுக்கு? அந்த பயப்பட வேண்டியதில்லை யாருமே. நான் சொல்கிறேன் பாருங்க, இங்கே திமுகவோ அதிமுகவோ வந்து அந்த மாதிரி அரசியல்லாம் பண்ண போகிறது. பிஜேபி இங்கே பிளேயில் இல்லை. அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஒரு இங்கீதம்னா என்ன அப்படின்றது அந்த கட்சிக்கு கிலோ எவ்வளோன்னு கேட்கலாம். ஓட்டு எண்ணிக்கிட்டு இருக்கும்போது தோற்றுக்கிட்டு இருக்கிறாங்க கூட்டணி கட்சி. ஒருவேளை தாவேக்கா கேட்டால் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஏன் சாமி ஒரு நாள் நைட்டு விடுங்களேன், உங்களால் தான் இந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளே இருக்குது திமுக கூட்டணி. இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் தான். அவ்வளோ ஆட்சியில் பங்கு, அதிகார பங்கு அவ்வளோ துடிக்குதா? எப்படியா இருந்தாலும் நீங்கள் அமைதியாக இருந்தால் அவங்களே தேடி வர போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்கிறான், படித்து 10வது பாஸ் ஆகி ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறது எப்படி இருக்குது, மற்ற 4 குழந்தைய பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு இவருக்கு அதிகமாக மார்க் போட்டு இவர் பாஸ் பண்ணி விடுறது எப்படி? அமைதியாக இருந்தால் அவங்களே பேச போகிறாங்க. ஆதவர்ஜுனா இருக்கிறாரு, செங்கோட்டையன் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சும்மா இருக்க போகிறாங்களா? திமுகவில் பேசுவாங்க, அதிமுகவில் யாருன்னா உருவ முடியுமா, எடுக்க முடியுமா? இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி அவைலபிளா?
இல்லை டிஎம்டிகே இருக்கிறாங்க, அவங்களாம் ப்ளீஸ் அப்படின்னாவே போதும், எஸ் ப்ளீஸ் அப்படின்றாங்க, ஒரு சீட்னாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. அது மாதிரி அவைலபிளாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. நாளைக்கு தான் சொல்லுங்களேன், அதான் இன்றைக்கி வாழ்த்து சொல்லிவிட்டு தேவைப்பட்டால் நாங்கள், தப்பு கிடையாது. ஏன்னா இந்த 110 இருக்கு இல்லைங்களா, இந்த 110 வந்து மக்களோட தீர்ப்பு. இதில் சுயலாபத்துக்காக பண்ணுறதுன்றது தப்பு. நான் என்ன சொன்னேன்னா, ஒரு கூட்டணியில் இருக்கும்போது ஒரு குறைந்தபட்ச கண்ணியத்தை நீங்கள் முதல்ல கூட காட்டல, இப்போவும் காட்ட மாட்டேன்றீங்க. உங்கள் கூட கூட்டணி வச்சது வந்து ராகுல் காந்தி வந்து பிரச்சாரம் பண்ணி எல்லாம் இருக்கும்பொழுது ஒரு நாள் வெயிட் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் எப்படியா இருந்தாலும் கவர்னர் உங்கால் கிடையாது, ஜி பார்த்துக்க போகிறார் மேலேருந்து ஃபோன் பண்ணி. ஏன்னா அவருக்கு வந்து திமுக வரல, ரைட்டு. அப்புறம் அதிமுக நமக்கு 27 சீட்டு கொடுத்து பிஜேபியே முடிச்சு விட்ருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அந்த விஷயத்தில் உள்ளபடியே பாராட்டு. ஒரு சீட்டு கோயம்புத்தூரில் வந்தால், அது ஊட்டின்னு நினைக்கிறேன், வந்தால் மலை கிராமத்தில் தங்கிட்டு போக வேண்டியதான். இனிமேல்ட்டு தாமரை மலர்றதுக்கு வாய்ப்பு. இந்த தேர்தலில் சூப்பராக வந்து இபிஎஸ் அவர்கள் நல்ல தொகுதிகளாக பார்த்து அவங்களுக்கு கொடுத்ததுனுடைய லாபம் வந்திருக்கு. ஏன்னா டெல்லிக்கு கூப்பிட்டு அமிச்சா இதுதான் நடக்கும் தமிழ்நாட்டில். அந்த கோபமும் இருக்குது, பாஜக மீதும் கோபம் இருக்குது. ஆனால் பாஜக வந்து விடும்னு திமுக அதையே கட்டமைத்து வைத்து ஒரு நாளும் விஜய் வந்து விடுவார் நீங்கள் பிரச்சாரம் பண்ணலையே. விஜய் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கல. விஜய் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண, அது வந்து இன்றைக்கி ஒரு சிக்கலில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் திமுக வேட்பாளர் தேர்வுகளில் நிறைய இடத்துல சொதப்பியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அதை தான் அடுத்து கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா ஆல்ரெடி வின் பண்ண எம்எல்ஏக்களையுமே வந்து இந்த முறை மாற்றி போடப்பட்ட சில தொகுதிகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்படி இந்த ரீஷஃபிள் அப்படிங்கிறது ஒருவேளை முன்னாடி இருந்த தேர்தலில் இருந்த மாதிரியே இருந்திருந்தால் வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு இருந்திருக்குமா, சாதகமாக? இல்லைங்க, வெற்றி வாய்ப்பு திமுகக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் வெறும் வேட்பாளர் தேர்வை வச்சு எல்லாம் பண்ண முடியாது. அவங்களோட தேர்தல் அறிக்கை எடுபடலை, உதயநிதி அவர்களோட பிரச்சாரம் எடுபடலை. நீங்கள் ஊழல்வாதி அமைச்சர்கள்லாம் இன்னும் ஊழல் பெருசாக போகுது விமர்சனம் பண்ணுது. இன்னொன்றுங்க, ஊடகத்து வாயை மூடவே கூடாதுங்க. விமர்சனம் பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறாங்க, விமர்சனத்தில் உண்மை இருக்கா இல்லையா, அது உண்மை இருக்குன்னா அது நடவடிக்கை எடுக்கணும். அப்படிலாம் இல்லை, முரட்டு முட்டு கொடுத்தா இப்படி தான், அப்படி பண்ணக்கூடாது. ஊடகம் வேலை என்ன, யாரோ ஒரு யூடியூபர் பேசுகிறாரா, பேசிட்டு போகணும், விட்டுடணும். கைது பண்ணுறது, அம்மா சாவுக்கு போக விடாமல் பண்ணுறது இங்கே வந்துருக்குது. இப்போது தேவையா ஒரு அரசு எந்திரம் இப்படியெல்லாம் பயன்படுத்தணுமா? எத்தனை பேரை நீங்கள் பண்ணியிருப்பீங்க அது மாதிரி? கொள்கையை பேசலாம். நான் ஒவ்வொரு வாட்டி கரண்ட்டு பில்லு தண்ணி வர இதெல்லாம் பேசும்போது இவருக்கு வேறு வேலையே கிடையாது. கட்டுற மக்களுக்கு தான் அது வழி தெரியும். இப்போ இங்கே விஜயவர்களை பொறுத்தவரை இப்போ இது நம்ம பார்த்துட்டோம். விஜயவர்களை பொறுத்தவரை என்னென்னா, கோடிக்கணக்கில் மக்கள் நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டுருக்காங்க, கொஞ்சம் பேரெல்லாம் இல்லை. அப்போ அவங்க மேலே வந்து இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. நீங்கள் தான் இதை வந்து இனிமேல்ட்டா வச்சு பொறுப்பாக அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு வேணுன்றதை செய்யணும். உங்கள் மீது வந்து வெறும் ஆசையில் வண்டி ஓட்டு போடலை. உங்கள் மீது ஆசையில் ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை கம்மி, உங்கள் மீது நம்பிக்கை வைத்து ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி. அதை விட அதிகமாக அவங்களுக்கு குறை இருக்குது, பிரச்சனை இருக்குது, மக்களோட குறை தான் இங்கே ஓட்டாக வந்திருக்கு. நான் அதை தான் பார்க்குறேன். இவர் இதை சரி செய்யலைன்னா எப்படி இன்றைக்கி திமுக கஷ்டப்படுதோ, அதிமுக கஷ்டப்படுதோ, அது நாளைக்கு தாவேக்காக்கும் வரும். அதே மாதிரி வரலாறு பிரகாரம் திமுக திருப்பி ஆட்சிக்கு வந்ததில்லை. அந்த வரலாறை திமுக ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அதிமுக இதுவரையிலும் 10 வருஷம்லாம் உட்காந்தது கிடையாது. அதிமுக வர விடாமல் விஜய் அவர்கள் வந்து தடுத்து நிப்பாட்டி விட்டார். விஜய் இல்லை அப்படின்னா இந்த தேர்தலை அதிமுக இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணி. ஏன்னா காலையில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடில் வந்து 70-75 வராங்க. அதுக்கப்புறமா விஜயோட கிராஃபி ஏற 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 ஏடிஎம்கேவும் அடி வாங்குது, டிஎம்கேவும் அடி வாங்குது. கடைசியில் செல்வாக்கு மிக்க மனிதர்கள், அமைச்சர்கள் ஒரு சிலர் கடைசியில் பிடிச்சி கிடிச்சு அப்படி இப்படி ஒரு சில இடத்துல ஜெயிச்சு ஒரு நம்பர்ஸ் வந்திருக்கு. இப்போது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை விஜய் என்ன கவனிக்கணும்னா, இவ்வளோ கோவம் இருந்திருக்கு, இது எனக்கு தெரியல, நான் கணிக்க தவறிட்டேன். ஆனால் அவருக்கு மேபி ஊரெல்லாம் போய் பார்த்ததுனால மேபி தோணி இருக்கலாம், இல்லை யாருன்னா சொல்லியிருக்கலாம். அவர் இன்னும் உழைச்சிருந்தாருன்னா இன்றைக்கி மெஜாரிட்டிக்கு வந்து யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்க வேண்டியதில்லை. 140 சீட்டு 150 சீட்டு தனியாக வந்திருக்கு. அவர் வேற யாருன்னா கூட்டணி சேர்த்துருந்தாங்க. அந்த உழைப்புங்கிறது கூட்டணியை சேர்க்கிற விஷயமா அந்த மாதிரி சொல்றீங்களா, இல்லை களத்துல இறங்கி பிரச்சாரம் சொல்றீங்களா? திருவண்ணாமலையில் போய் பெருசாக ஓட்டு வரல. திருவண்ணாமலையில் ரெட்டலில் நிறைய ஜெயிச்சிருக்கு, தஞ்சாவூரில் உதயசூரியன் நிறைய ஜெயிச்சிருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலூரில் பார்த்தீங்கன்னா ரெட்டையில் ஜெயிச்சிருக்கு, விழுப்புரம் மிக்ஸ் ஆகி வந்துருக்கு. இங்கெல்லாம் விஜய் போகலை, அங்கே மக்கள் இருக்காங்க, போயிருக்கணும்.
இப்போ கூட ஒன்றும் இல்லை. ஆனா செலக்டிவா கிராம அவர் கிராமமா போன இடங்கள்ல எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்கல்ல சார். தூத்துக்குடி இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், இதுக்கப்புறமா திருச்சியா வந்து காவல்துறை ஏமாத்துது, ஸ்டாலின் அவர்கள் போட்ட எஸ்ஓபி, தேர்தல் ஆணையம் வேலை செய்யலாம் சொல்ல முடியாது. நீங்கள் உட்காருங்க, மக்களை போய் சந்தி, நன்றி சொல்கிறதுக்காச்சும் போங்க. ஓட்டு கேட்டு தான் போகல, நன்றி சொல்கிறதுக்கு போனால் மக்களுக்கு வந்து ஒரு ஓகே நம்ம ஓட்டு போட்டோம், நம்மளை தேடி விஜய் வந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு சந்தோஷம். உங்களுக்கும் சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம். ஏன்னா இது வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன், இது வந்து ஒரு தவறான எடுத்துக்காட்டு. நம்ம டூடு படமா என்னன்னு தெரியல, இந்த ப்ரொஃபஸர் சொல்வார், அப்போ நீ மக் அடிச்சுட்டு நீ இன்ஜினியர் ஆகிட்ட, நாளைக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீ மாட்டிக்குவ அப்படின்வாங்க. அது மாதிரி தான் இது. அவங்க மேலே உள்ள கோபத்தில் அந்த 2 கட்சிகளை பிடிக்காத காரணத்தில் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. பிடிக்கிற மாதிரி அரசியல் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் வழியில் போகலாம், எம்ஜிஆராக மாற முடியாது. அதனால் அது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்தை எடுத்துக்கணும். ஏன்னா இந்த வெற்றியை வந்து நீங்கள் கடந்து போக முடியாது. அப்படி நான் வந்து நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு ஷாக்கு ஃபஸ்ட்டு. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது கிடையாது. அப்போ மக்கள் எடுக்கிறாங்க இந்த முடிவை. இது வந்து விஜய் விரும்பினாரா விரும்பலையான்றது முக்கியம் இல்லை, மக்கள் இதை விரும்பியிருக்காங்க. அப்போ மக்களோட விருப்பத்துக்கு ஏற்றார் போல் கட்சியை கட்டமைப்பு பண்ணுறது, ஒரு இன்னும் ஒரு டிசிப்ளினாக ஆக்குறது, இன்னும் நிறைய விஷயங்கள் சரி செய்ய வேண்டியது இருக்குது. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இல்லையா, ஆட்சியிலையோ இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தோம், அதெல்லாம் சரி செய்ய வேண்டிய இடத்துல இருக்க. அதனால் அதுக்கு உண்டான அமைப்புகளோ இல்லை அது எப்படி செய்வார் அது அவர் பிரச்சனை. பட் இந்த சைடில் குறை இருக்குது, மக்கள் சைடில் குறை இருக்குன்றதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும். ஏன்னா அப்போ தான் காதுகளுக்கு போய் விழணும். ஏன்னா இன்றைக்கி வந்து முதலமைச்சராக அவர் உட்காராருன்னா அவர் தான் சிஎம், அவர் தான் அதை சரி செய்யணும். அதிகாரிகள் பேச்சு கேட்காது. ஓகே, அதிகாரிகள் பேச்சு கேட்டிங்கன்னா நட்டாத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஒரு சில பேர் இருப்பாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆஃபீஸர்ஸ், அவங்களுக்கு அந்த லக்ஷ்மண் ரேகா தெரியும். பியூரோக்ரஸிக்கும் கவர்னன்ஸ்க்கும் பியூரோக்ரஸி ஒரு லைனு, அதை தாண்டி அவங்க பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி திமுக இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பின்னணி, அதாவதுங்க பிளவுபட்ட அதிமுக தான் பிரச்சனை, பாஜகவோட கூட்டணி. இது இருக்கும் பொழுது விஜய் புதுசாக வராரு, ஆனால் விஜய் பேயடி அடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு போகிறாருன்னா அப்போ திமுக கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன? இல்லை இந்த இடத்துல டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ இருக்கக்கூடிய அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒருவேளை நம்ம திமுக கிட்டே தோத்திருக்கலாமோ அப்படின்னு அதிமுகவுக்கும், இல்லை அதிமுக கிட்டே தோத்திருக்கலாமோ அப்படின்னு திமுகவுக்கும் தோணி இருக்க வாய்ப்பு இருக்கா? விஜய் கிட்ட தோத்தது தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குமா 2 பேருக்கும் அப்படின்ற ஒரு அது மாதிரி யோசிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா களத்தில் வந்து ரொம்ப நாள் இருக்கிற கட்சி, அட்லீஸ்ட் அந்த தொண்டர்களுக்கே அந்த ஒரு மன வருத்தம் இருக்கும். என்னடா இது இப்படி ஆகி போச்சு. இப்போது இதில் என்ன புண்ணியம் இருக்குது? ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டுட்டாங்களா எல்லாருமே? இல்லை இளைஞர்களையும் மீடியா உட்பட. இல்லை சரி, மீடியாவோட பிரச்சனை என்னென்னா, மீடியா வந்து இந்த டிஐபிஆர்லேருந்து ஃபோன் பண்ணுறது, அங்கே ஃபோன் பண்ணுறது, இங்கே ஃபோன் பண்ணுறது, போலீஸை விட்டு மிரட்டுறது, இதெல்லாம் பண்ணதுனால மீடியா வந்து மீடியா வேலையை செய்ய மறந்து போயிடுச்சு. இப்போது சர்க்கஸ்லேயும் வந்து புலிசிங்கம் இருக்குது, காட்டிலையும் புலிசிங்கம் இருக்குது. சர்க்கஸில் இருக்கிற புலிசிங்கம் என்ன ஆகிடும், ஒரு புலிசிங்கன்றதே மறந்துடும். இப்படி கயிறு போட்டிங்கன்னா அது என்ன பண்ணும், அப்படியே ரிங்கு உள்ளே போய் அப்படியே ரிங்காக வந்து நிற்கும். அதுக்கப்புறம் வாயை திறக்கும், தலையொன்று மூடும், இதுதான் பண்ணும். மீடியாவை என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க அரசாங்கம் தலையிட்டு ஒரு சர்க்கஸ் மாதிரி ஆக்கி விட்டாங்க, சர்க்கஸ் புலி ஆக்கி விட்டாங்க ஊடகத்தை. அதனால் ஊடகம் வந்து தவறுகளை சுட்டி காட்டவர். எப்போ கூட்டணி பலமாக இருக்குது, திமுக பற்றி பேசும்போதெல்லாம் கூட்டணி பலமாக இருக்குது. 4 முனை போட்டியில் திமுக 180 ஜெயிக்கும், சூறாக வந்துடும். அந்த அதீத நம்பிக்கை, மக்கள் பிரச்சனை இருக்குன்றதை மறைச்சிட்டு கொடுத்தது இல்லை கொடுக்கப்பட்டது எல்லாம் தப்பாக போச்சு. அப்போது இபிஎஸ்க்கு மீடியா சப்போர்ட் கிடையாது, அதிமுகவுக்கு ஊடகத்தோட சப்போர்ட்டு சுத்தமாக கிடையாது, சமூக ஊடகத்தோட சுத்தமாக கிடையாது. இப்போ அந்த 50 சீட்டு ஜெயிச்சாங்கல்ல, அந்த பஸ் எத்தனை சுற்றினார்ல பாட்டு போட்டுன்னு மக்களை போய் கிராமமாக பார்த்துற, அதில் ரெட்டையில் வந்து அங்கங்கே உயிரோட்டமாக ஒரு 50 சீட்டு வச்சிருக்கு கட்சி. ஆனால் திமுக அப்படி இல்லை, 5-3 எல்லாமே அடுக்காக இருந்தது. உங்களுக்கு அடுத்த தலைவர், இளைஞர் தலைவர், அமைச்சர் நடையண்ண உடையண்ண, செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் போயிட்டார், அப்படியே சுற்றுவார் திருப்புவார். ஈவாவேலு திருவண்ணாமலையில் ஆரம்பித்தார்னா அப்படியே வட தமிழ்நாடு பூரா முடிச்சார். சேகர்பாபு செயல்பாபு சென்னையில் இருக்கிற 16 தொகுதி அப்படியே பெரட்டி திருப்பி அப்படியே கையில் கொடுப்பாரு. இவ்வளோ பேசினீங்க, இவங்கெல்லாம் ஜெயிச்சிட்டாங்களே சார். அண்ணா அதை தான் நானும் கேட்குறேன். ஒரு போருக்கு போகிறீங்க, ஒரு அரசரை பாதுகாக்க மாட்டிங்களா? நான் கேட்குற கேள்வி. அதிமுக சீட்டு கம்மியாக இருக்குது, ஆனால் எடப்பாடி அவரோட கண்ணியத்தையும் இதையும் காப்பாற்றாரு. போன மாதம் வந்து சேர்ந்த ஓபிஎஸ் உதயசூரியன் நின்று ஜெயிச்சுட்டாப்ல, 3 முறை முதலமைச்சர். வைத்திலிங்கம்
அவர் ஹெல்த்தே ஃபிட்னஸே அவருக்கு பாவம், உடம்புலாம் சரியில்லாமல் சுகம் இல்லாமல் இருந்தார். அவர் ரெட்டலைலாம் ஜெயிக்கிறேன்றாரு, உதயசூரியன்லாம் ஜெயிக்கிறேன்றாரு. கொளத்தூரில் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க, என்ன பண்ணீங்க? நான் கேள்விப்பட்டது அருமையாக இருக்குது தலைவரே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எதுவும் பண்ண வேணாம், செலவு கூட பண்ணாமலே படுத்துக்கிட்டே ஜெயிப்போன்ற மாதிரிலாம் ஆலோசனை கொடுக்கப்பட்டதாக எனக்கு தவறு. யார் பார்த்தது, யார் முடிவெடுத்ததுலாம் தெரில. இயற்கைக்கும் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். என்னை பொறுத்தவரையிலும் சட்டமன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர்கள், அது ஐயா எடப்பாடியாக இருக்கட்டும், ஐயா ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐயா ஸ்டாலினாக இருக்கட்டும், இருக்கணும். விஜய் அவர்கள் கிட்ட கேள்வி கேட்கணும், வாதம் பண்ணணும், வாக்குவாதம் வரணும், மக்கள் பிரச்சனையை பேசணும். அதுக்கு தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர் எங்கள் அண்ணன், நமக்கெல்லாம் அண்ணன். ஏன்னா நம்மளை பத்திரிகையாளங்களாம் உரிமையோடு திட்டுறதும் சரி, கொஞ்சறதும் சரி, கட்டி பிடிக்கிறதும் சரி, அழுவுறது, ஒப்பாரி வைக்கிறது எல்லாம் நம்மக்கிட்ட தான். நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அண்ணன், நீங்கள் யாரு கூடயும் கூட்டணிலாம் வைக்காதீங்கன்னா இப்படியே போங்க, உங்கள் முடிவு ரொம்ப நல்ல முடிவு, இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க, நீங்கள் இது பண்ணுங்கள், நீங்களும் தோற்று. அதாவதுங்க ஒரு சில பாடத்தை எடுத்துக்கணும். நான் என்ன மாற்றுன்னு வந்தால் நான் அவங்க ஊழல்வாதிகளோடு சேர்ந்து இது பண்ணணும். சரி, ஊழல்வாதிகளோடு சேர்ந்து இது பண்ண வேணாம். இப்போ இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்திருக்குது? கொஞ்சமாச்சும் மக்களை புரிஞ்சுக்கணும். மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் 100% காசு வாங்காதீங்க. அவங்க காசு வாங்கிட்டு மாற்றி குத்துற அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் வாக்கு எனக்கு செலுத்தலாம், ரத்தம் கக்கி சாவ, அதான் மண் போனால் பரவாயில்ல, மழை போனால் பரவாயில்ல, தண்ணி குடி தண்ணியில் விஷம் வந்தாலும் பரவாயில்ல, நான் மூச்சு முட்டி சித்தாலும் பரவாயில்லன்னு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் புனித அரசியல் பேசிகிட்டு இருக்கிறீங்க. கூட்டணின்னு ஒன்று வச்சுருந்தா அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் 3 பேர் எம்எல்ஏ ஜெயிச்சிருப்பாங்க. இன்னைக்கு ரொம்ப கணிசமான நம்பர்ஸ்ல தானே சார் அவங்களுடைய பெர்சன்டேஜ் இருக்கு. ஒரு 1 or 2% தான் இருக்காங்க. இன்னும் முழுசா ரிசல்ட்ஸ் வரல. கூட்டணி வச்சிருந்தாங்க, அந்த 1 or 2% தானே வந்திருக்கும். 3 4 அந்த மாதிரி ஏதோ வர மாதிரி சொன்னாங்க, நான் இன்னும் பார்க்கல. இல்லைங்க, இது ஒரு சிங்க நீங்கள் பத்திரிகையாளர்ன்றது ஒரு சைடு இருந்தாலும் அந்தந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மனநிலையை புரிஞ்சுக்கணுங்க. ஒரு தொண்டன் தூங்கியிருக்க மாட்டாப்புல நேற்று. நான் சொல்கிற எல்லா தொண்டர்களுக்கும் பொருந்தும், தாவேக்கா தொண்டர்கள் உட்பட. இன்றைக்கி நைட்டு தாவேக்கா தொண்டர்கள் போய் நிம்மதியாக தூங்குவாங்க. நாம் தமிழர் கட்சி தொண்டன் நிலைமை என்ன, அதிமுக தொண்டன் நிலைமை என்ன, திமுக தொண்டன் நிலைமை என்ன? அப்போ ஏன் தொண்டர்கள் நீங்கள் எப்பயுமே எதனா ஒரு முடிவு எடுக்கும்போது கூப்பிட்டு கேட்க மாட்டேன்றீங்க? ஒரு 10,000 தொண்டரை கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு வெறும் தொண்டனாக இருக்கணும். பதவி, ஒன்றியம், நகரம், அதுக்கப்புறமா அதெல்லாம் இருக்கக்கூடாது. மாவட்டம், கிளை, கழகம், அதெல்லாம் இருக்கக்கூடாது. வெறும் தொண்டர், அக்மாருக்கு தொண்டை கூப்பிட்டு அந்தந்த கட்சி தலைவர் கேட்கணும், எப்போ என்ன பண்ணலாம், நீ சொல்லு உன் கருத்தை, நான் அதையும் கேட்குறேன். ஏன்னா வீடு வீடாக போய் ஓட்டு வாங்கி கொடுக்க போகிறது நீ தான். இன்றைக்கி தாவேக்கா தொண்டர்கள் போனோம் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்கல, வெறும் அந்த செல்ஃபோனில் போனது, குழந்தைகள்கிட்ட ஒரு மெசேஜ் பண்ணாருங்களா, அதுதான் போயிடுச்சு. களத்திலே போய் பெருசாக ஓட்டு கேட்காம ஜெயிச்சிருக்கிறாங்க. இல்லை, அது ஒரு ட்ரெண்ட் செட் ஆயிடுச்சா? இல்லை, அதில் சினிமா இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு இங்கே தான் பேராபத்து ஒன்று இருக்குது. இது ட்ரெண்ட் செட் இல்லை. ஆங்கிலத்தில் ஒரு சந்திக்கல, கேம்பெயின்ஸ்க்கு போகல, வெறும் சோஷியல் மீடியா கேம்பெயின்ஸ் தான் அதிகமாக. கரெக்ட். இது ஒரு அதிசயம், இது நடந்துருச்சு. இதே மாதிரி இன்னொரு அதிசயம்லாம் நடக்கும்னு கேரண்டி இல்லை, திருப்பி இவங்களுக்கே நடக்கும்னு கேரண்டி கிடையாது. நீங்கள் ஒரு வாட்டி சான்ஸ் கொடுப்பாங்க, மக்கள் பார்ப்பாங்க, இதுக்கப்புறம் உங்களை பார்ப்பாங்க, உங்களோட நடவடிக்கை எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி அரசியல் பண்ணுறீங்கன்னு பார்ப்பாங்க. இன்றைக்கி இருந்த பாசமே 5 வருஷம் கழிச்சு விஜய் ஆட்சியில் இருக்கும்போது இருக்குமானா 100% இருக்காது. எனி கவர்மெண்ட் வில் பிகம் அன்பாப்புலர் டே பை டே. இது உண்மை. இதெல்லாம் ப்ரூவ் பண்ணி உண்மையாக இருக்குது. எவ்வளோ தேர்தல் வந்தாலும் இதெல்லாம் உண்மை. 1. 2வது, எம்ஜிஆர் அவர்களே 2வது வாட்டி 3வது வாட்டி நிற்கும்போதெல்லாம் லேண்ட்ஸ்லைட் விக்ட்ரி போல் மார்ஜினலாக 130, 140 அந்த ரேஞ்சில் தான் போயிருக்கிறார். இப்போ இவர் 108 நிற்கிறார், 110 நிற்கிறார். 8 சீட்டு கம்மி மெஜாரிட்டிக்கு, 9 சீட்டு கம்மி மெஜாரிட்டிக்கு கிட்டத்தட்ட. அப்போ இதெல்லாம் இருக்கும்போது இன்னும் உழைக்க வேண்டியது இருக்குது. 1. 2வதுங்க, இது தவறான முன் உதாரணமாக போயிடும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, வாட் கம்ஸ் ஈஸி கோஸ் ஈஸி. சூதாட்டத்தில் வர பணமோ லாட்ரியில் வரவனோ லாட்ரி அச்சிச்சின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்க முடியாது. நீங்கள் சரியாக அதை இன்வெஸ்ட் பண்ணலாம், லாட்ரியில் வந்த பணம் உடனே அதுவே போயிடும். எது உங்களுக்கு சுலபமாக வருகிறதோ, கடின உழைப்பின் மூலமாகவோ இல்லை ஒரு தொடர் பயிற்சியின் மூலமாக வராத வேறு வெற்றி இருக்கு இல்லையா, அது உடனே உங்கள் கையை விட்டு போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குன்றது நான் ஏதோ புதுசாக சொல்ல. இதை சைக்காலஜி படித்தவங்கலேருந்து பெரிய பெரிய அறிவியல் அறிஞர்கள் பெருமக்கள்லாம் சொன்ன விஷயம். சுலபமாக வருது, சுலபமாக போயிடும். வாட் கம்ஸ் ஈஸி கோஸ் ஈஸி. இந்த வெற்றியானது விஜய் அவர்களுக்கு ஈஸியாக வந்திருக்கு. அதே நம்ம ஒத்துக்கிறணும். நல்ல வெற்றி, மக்கள் கொடுத்த வெற்றி. விஜய் அவர்களோட உழைப்பை தாண்டி
மக்கள் நேசித்து கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் என்ன அதுக்கு கைமாறு பண்ண போகிறாருன்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய வேலை இருக்குது விஜய் அவர்களுக்கு. இளைஞர்களுக்கு வந்து இந்த போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குன்றது ஒரு விஷயம் வந்து திமுகவோட இந்த வீழ்ச்சிக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி ஒரு சைடு, பிஜேபி ஒரு சைடு, விஜய் ஒரு சைடு, 3 பேரும் சேர்ந்து தான் ஆட்சி மோசம்னு சொல்கிறாங்க. அப்போ அரசுக்கு எதிரான ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் சேர்ந்து நாம் தமிழர் கட்சி சீமான் உட்பட 4 பேர் சேர்ந்து திமுக மோசம்னு இருக்காங்க. இவர் திமுக ஒரு தீய சக்தியின் பாட்டு பாடி வைப்பு பண்ணதுனால இவர் ஒரு பிரபலன்றதுனால அதிக பேசுபொருளாகி அதிக லாபத்தை அவர் எடுத்திருக்கிறார். ஆனால் இவங்க திமுகவை திட்டினதோ இவங்க திமுகவை எதிர்த்து கலங்காண்டதோ உண்மை. மற்ற கட்சிகள் அமமுக பேசியிருக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி பேசியிருக்கிறாங்க, அப்போ அவங்களும் ஒரு கிராமமாக பேசியிருக்கிறாங்க. அப்போ இதுவும் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் வந்து சேர்த்து வந்து விஜய் அவர்கள் அறுவடை செஞ்சுருக்கு. அப்போ இந்த பிரச்சனைகள் இவங்க பேசப்பட்டதுங்களா, மீத்தேனு ஈத்தேனு ஹைட்ரோ கார்பனு, இல்லை வந்து கன்னியாகுமரியில் மலையை கொள்ளையடிக்கிறது, கனிம வளத்தை திருடுறது, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது. இப்போ விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு பாட்டிலுக்கு 10 ரூபா வைன் ஷாப்பில் வாங்குறாங்களா இல்லையா அது பார்ப்பாங்க. என்ன நடக்குது, 108 ஆம்புலன்ஸுக்கு போனால் உடனே வருதா, மருத்துவமனை சரியாக செயல்படுதா, வேலை வாய்ப்புகள் வந்து நாகரிகமாக காசு பணம் வாங்காமல் பண்ணுறாங்களா, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இந்த சேலஞ்சஸ் இருக்குது அவருக்கு. இப்போ இது வந்து முதல் படி, ஒரு சந்தோஷமான படிக்கட்டு. இதுக்கப்புறம் தான் அவர் கான்க்ரிட்டைசேஷன் பண்ணி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணும். இது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும், இப்போ வேறு கட்சி வந்திருக்குனாலும் இதே தான் பொருள். இல்லைங்க, கவர்மெண்ட் ஃபார்மேஷன்லேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல சார். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஹங் அசெம்பிளி அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இப்போ இருக்கோம். அப்போ எந்த கூட்டணி கட்சிகள் உள்ளே வருவாங்க? ஏற்கனவே காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, விசிகா நம்பி வருவாங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நம்பி ஜாலியாக வருவாங்க. திமுக கூட்டணியில் இருக்காங்கல்ல, அவங்களாம் நேற்றே வந்து கண்ணா 2 லட்டு தின்ன ஹாப்பியான்ற மாதிரி ஓட்டு எண்றதுக்கு முன்னாடியே ஒரு சில பேர் சமிக்கைகளை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விஷயத்தில் அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க ஒரு படி மேலே, யாரும் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விடலை, அமைதி காத்தாங்க. கண்ணியமான கூட்டணின்னு என்ன கேட்டிங்கன்னா இன்றைக்கி அதிமுக கூட்டணி. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 இருக்குது சீட்டு. தேவைப்பட்டால் விஜய் அவர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லலை, அது 5ஓ 3ஓ. இப்போ கடைசியாக லீடிங் வந்தப்போ நான் என்னன்னு பார்க்கல, நம்ம பேசுகிற வரைக்கும். ஆனால் எதுவும் சொல்லலை, இல்லை யாரும் சொல்லலை. ஓகேங்களா, 1 சீட்டோ 2 சீட்டோ வாழ்த்துக்கள் கூட இன்னும் வரலை. ஏன்னா அவங்க வந்து தேர் இன் தட் பீரியட், அந்த ஷாக்கு அது இது இருக்குது, அதுலேருந்து வெளியில் வரதுக்கு ஒரு பக்குவப்படுத்திக்கிறாங்க அரசியல் ரீதியாக. ஏன்னா யாரும் வீட்டுக்குள்ளே உட்கார போகிறது கிடையாது. பொது வாழ்க்கைன்னா வெற்றி தோல்வி சகஜன்றது வரும். எனக்கு இன்னொரு உள்ளபடியாக ஒரு சந்தோஷம் இதில் என்னன்னா, மிகப்பெரிய சந்தோஷம் அதுதான், குழந்தைகள் தப்பிச்சது. நான் வேறு ஒரு காணொலியில் கூட சொல்லியிருப்பேன், விஜய் சார் தயவுசெய்து ஒரு வீடியோ போடுங்க, குழந்தைகளை வந்து நீங்கள் தேர்தலுக்காக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கீங்க, இது தேர்தல் ஒரு நாள் நீங்கள் ஜெயிக்கலைன்னா குழந்தைகளுக்கு சிக்கல் இருக்குன்னு. நல்ல வேலை அந்த விஷயத்தில் வந்து ஒரு சந்தோஷம். ஏன்னா நீங்கள் குழந்தைகளையோ இல்லை விஜயோட ரசிகர்களே நல்ல பேர் அந்த மனநிலை என்பது ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை. அவங்க வந்து இப்போ ஹாப்பியாக இருப்பாங்க, சேஃபாக இருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு அசம்பாவிதம் எதுவும் நடக்காமல் தவிர்க்கப்பட்டிருக்குன்னு நினைக்கும்போது அதில் ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு பத்திரிகையாளராக. ஏன்னா ஒரு சைடு ஹங்கு, இப்போ ஒருவேளை ஒரு 60 சீட்டு விஜய் வந்துருக்கார், இல்லை 40 சீட்டு வந்துட்டு, அப்போது அது ரிசல்ட் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கம்பேரிட்டிவ்லி சேஃபு. அதனால் தாவேக்கா தொண்டர்களுக்கு ஒரு இது பிரச்சனை கிடையாது, ஒரு நல்ல செய்தி. அதே மாதிரி இனிமேல்ட்டு அதை அவர் பண்ணக்கூடாது. அடுத்து வர தேர்தலில் வந்து இன்னமும் குழந்தைங்களை கூப்பிட்டு திருப்பி வீட்டில் போய் விசில் அடின்னு சொல்லாமல் குழந்தைங்களோட அம்மா அப்பா வந்து அதுக்கு தான் 5 ஆண்டுகள் சாதனை இருக்கும்ல சார், நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அது சாதனையாக சோதனையாக 5 ஆண்டுகள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு நல்ல வெற்றி. இதில் இருந்து அவர் இதுக்கப்புறம் அரசியலை வந்து பண்ணணும். அவர் எடுத்த உடனே +2 எக்ஸாம் எழுதாமல் காலேஜ் போயிருக்கார். இப்போது காலேஜ் சேர்ந்துட்டார். இப்போ +2 10th சிலபஸ்லாம் எடுத்து படித்து ஃபவுண்டேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்போ அவருக்கு பிரச்சனை இருக்காது. ஒரே ஒரு நிறைவான கேள்வி, திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுறதா சொல்லிட்டு அதுக்கப்புறமா பின்வாங்கி இருந்தாரு. அண்ட் 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடி தமிழக அரசியலே வந்து ஒரு மாற்றம் காணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ உண்மையான மாற்றம் இதை யூகிச்சு தான் சொல்லியிருப்பாரா, இல்லை இதன் பிறகு அவருடைய என்ட்ரி இருக்குமா தமிழ்நாடு பாலிடிக்ஸில்? அது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்? இதுக்கப்புறம்லாம் திருமாவளவன் அவர்கள்லாம் என்ட்ரி இருக்க மாதிரி தெரில. மொத்தமாக விஜய் வந்து எல்லாத்தையும் சுருட்டி வாரி எடுத்துன்னு போயிட்டார். இதில் என்ன ஒரு கோடிட்டு கவனிக்க வேண்டிய விஷயம்னா, எல்லா ஜாதியிலையும் எல்லா மதத்துலையும் விஜய்க்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க. திரும்ப பண்ணுறது ஒரு சாதி அரசியல். அதை எடுத்துக்கிட்டு திருப்பி அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை வந்து விசிகா மாதிரியே தாவேக்கா ஒரு வட்டத்துக்குள்ளே உண்மையாகவே சாதி அரசியல் தான் பண்ணுறாங்கன்னு சுருக்கணுமா விசிகாவை? ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்க வேணாம், மற்ற பொது விஷயத்துக்கெல்லாம் என்ன பெருசாக பண்ணியிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலையே.
பொதுவான விஷயங்கள். சொத்து வரி தண்ணி வரிக்கு எதனா திரும்ப போராட்டம் பண்ணாரா? சாம்சங் தொழிலாளி பிரச்சனை எப்போ போனாரா? சுற்றி அந்த இப்போ இதே ஒருவேளை அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கு அப்படின்னா இந்த வேங்கை வயல் இல்லை மேல்பாதி இந்த லாக்அப் மரணம் இல்லை இதுக்கெல்லாம் வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க? நான் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா சொன்னேன்னா இந்த வாட்டி திமுகவுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது எல்லா வாட்டியும் கூட்டணி, இந்த வாட்டி மைனஸாக இருக்க போகிறது கூட்டணின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட அதாவது பாஜக மைனஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் காங்கிரஸ் மற்ற கட்சிகள்லாம் இது ரிசல்ட் பாருங்கள். சிபிஐ சிபிஎம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 seats 2 சீட்டு வாங்கினாங்க, வேஸ்ட்டு பண்ணல, கௌரவமாக. அது உள்ளபடியே அதனால தான் நான் என்னோட காணொலியில் நிறைய சொல்லியிருப்பேன், கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு சீட்டு அதிகமாக கொடுக்கணும். மேபி இப்போ கம்யூனிஸ்ட் தோழர்கள் கூட முடிவு எடுக்கலாம், மேபி விஜய்க்கு வந்து நிபந்தனை இல்லாமல் கூட சப்போர்ட் கொடுப்போன்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றணும். என்ன அது ஜனநாயகம்? படத்தை சொல்லலை நான், 110 இருக்குது, 8 யாருன்னா கொடுத்து உதவினா தான் அவரால் உட்கார முடியும். அதை தொங்கா வச்சுக்கிட்டு ரெசார்ட்டு போய் தங்கின்னு அவ்வளோலாம் அது வேண்டாம். அதனால் மாண்பாக எல்லாருமே நடந்துக்கிட்டு அனைவரும் இந்த நேரம் ஆதவெலாம் ரீச் அவுட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இல்லாத ஆள் கிடையாது, பணபலம் இல்லை, எல்லாம் இருக்குது. அதனால் விஜய் அவர்கள் வந்து எதையும் விட்டு விட்டு வரவில்லை. பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் கூட இருக்கிறாங்க. இப்போ ஆட்சி வருது, அதிகாரம் வரப்போகுது. அதனால் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொன்னதெல்லாம் செய்யலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னோட காவல்துறையை கொஞ்சம் நம்பக்கூடாது. காவல்துறை சொல்லுவாங்க சார் இதை பண்ணலாம் சார், அதை பண்ணலாம் சார். ஏன்னா அவங்க வேலையை ஒன்று அவங்க செஞ்சாவே போதும். இன்னொன்று மேபி இது ஒரு கோரிக்கையாக கூட வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ராஜ்மோகன் இருக்கார், ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர், ஒரு எழும்பூர் மாதிரி ஒரு தொகுதியில் இருக்கிறார், இல்லை ஒரு எளியமாக இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப பின்பற்று வரவங்களுக்கு மேபி கக்கனுக்கு எப்படி ஐயா காமராஜர் வந்து முக்கியமான ஒரு பதவி கொடுத்து அழகு பார்த்தாரோ அந்த மாதிரி வந்து ஒரு போலீஸ் துறைக்கு வந்து வேற ஒருத்தரை கூட டெபியூட் பண்ணலாம். அதில் 2 அட்வான்டேஜ் இருக்குது. அவங்க அஃபிஷியலாக வரலனாலுமே உத்தேச பட்டியல்னு வந்த அமைச்சரவை பட்டியலில் ராஜ்மோகன் அவர்களுடைய பெயர் கூட இல்லையே சார். பெயர் கூட இல்லை. அதனால தான் நானும் சொல்கிறேன். அதை எதுக்கு சொல்கிறேன்னா, பொதுவாக இந்த காவல்துறையை வந்து முதலமைச்சரை எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த காவல்துறை பண்ணுற தப்புக்கெல்லாம் முட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. முதலமைச்சர் தொகுதியிலே முதலமைச்சரோட போர்ட்ஃபோலியோலே, அதாவது அவர்கிட்ட இருக்க இலாக்காலே தப்புன்னும் போது ஒரு மாதிரி நெருடல். நான் இப்போ ஒரு வேளை இப்போ என்னை வந்து ஒரு நம்ம சொல்ல முடியல, ஏன்னா இப்போ மேலே இருக்கிறாங்க, நம்மளாம் ஆலோசனை சொல்ல முடியுமான்னு தெரியல. சின்னவர்கள் வந்து அரசியலில் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து ஆனால் கொஞ்சம் ஓரமாக நெல்லு தான் நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாதிரி இருக்கிறாங்க தம்பிங்க. அதை ஏற்றுக்கணும், அந்த பக்குவமாக இருக்கும். பட் என்ன கேட்டால் ஒரு முதலமைச்சரோட போர்ட்ஃபோலியோவில் வந்து நீர்வளத்துறை, அப்புறம் வனத்துறை, அதுக்கப்புறம் விவசாயம், இதை 3 வண்டி வச்சுக்கிட்டு மிச்சம் இந்த ஹைவேஸு, பிடபிள்யூடி, அதான் பணம் அதிகமாக இந்த டெண்டர் முறைகேடுகள் நடக்கிற துறையெல்லாம் இல்லாமல் இந்த வனத்துறை, கால்நடைத்துறை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி துறைகள்லாம் வச்சு அவர் பண்ணாருன்னா ஊரகத்தில் இந்த விவசாயம் அந்த மாதிரி விஷயம்லாம் நல்லா. அதாவதுங்க விவசாய பெல்ட்டில் எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி நிறைய ஓட்டு வாங்கியிருக்காரு. இப்போ எடுத்து பாருங்கள். அப்போ அந்த குடிமராமத்தும் அந்த பச்சை கலர் துண்டு கட்டிட்டு போய் இந்த டிராக்டரில் போய் அந்த ஃபோட்டோ எடுத்ததாகட்டும், அங்கே போய் மக்கள்கிட்ட அந்த நெல்லை பிடிச்சி பார்த்ததோ அது வேஸ்ட்டாக ஆகலை. ஈரோடில் அமைச்சர் இல்லை, ஈரோடு பாதி திமுக கிட்ட வந்து இது பிடிக்கிறாங்க விசில். ஆனால் ஒரு சில இடத்த அவங்க தக்க வைக்கிறாங்க, விவசாய நிலத்தை தக்க வைக்கிறாங்க. திருவண்ணாமலையில் விவசாயம் சார்ந்த இடம்லாம் இருக்குது. ஆரணிலாம் அரிசிக்கு ஃபேமஸ்ஸு, செய்யாறு, வந்தவாசி, இந்த மாதிரி இடம்லாம் ரெட்டலை ஜெயிச்சிருக்கு. இப்போ விவசாய பெல்ட்டில் ரெட்டலை வந்து இன்னும் இருக்குது. இப்போ எதுக்கு அதை சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஒரு அட்டென்ஷனை வந்து விஜயும் கூட கொடுக்கலாம். ஸோ தட் ஏன்னா ஆனால் முதலமைச்சர்னா நான் ஹைவேஸு, பிடபிள்யூடி, அப்புறம் போலீஸு சுருக்கமாக, அப்புறம் இந்த பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், இதை தான் வச்சுக்கணுன்னு இருக்கா இல்லையா? ஐயா காமராஜர் வந்து முக்கியமான பசையுள்ள துறையெல்லாம் வந்து தப்பு பண்ணாதவங்களுக்கு தானே கொடுத்து அழகு பார்த்தார். கொள்கை தலைவராக வேறு நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அது மாதிரி எதனா பண்ணால் அவருக்கு கெட்ட பேர் வந்து வர்றதை குறைக்கும். இல்லை எனக்கு சீஃப் செக்ரட்டரி சொன்னாங்க, டிஜிபி சொன்னாங்க, ஹோம் செக்ரட்டரி சொன்னாங்க அப்படின்னா, இல்லை அட்வைசர் சொன்னார் அப்படின்னா, மேபி நல்லவங்க சொன்னால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தப்பு கிடையாது. ஆல்ரெடி விமென்கான ஒரு விங் நாங்கள் தனியாகவே ஒரு துறை அமைப்போம், அது என்னுடைய கீழே நேரடியாக வரும்னு சொல்லியிருக்காரு. காவல்துறையை சரி செஞ்சாவே போதும். இருக்கிற ஐபிசி புஸ்தகம், கான்ஸ்டியூஷன் புஸ்தகம், பிஎன்எஸ், பாரத் நாய சன்னிதா, இது இன்னொன்று சட்டத்துறையை ரொம்ப மதிக்கணும். கோர்ட் ஒரு விஷயம் சொல்லுதுன்னா அதை கேட்கணும், 100% கேட்கணும்.
கோர்ட்டில் போயிட்டு நான் அப்பீல் போகிறேன், நான் மேலே போகிறேன், சைடில் போகிறேன், அதெல்லாம் வைக்கக்கூடாது. நீதித்துறை ஒரு விஷயம் சொல்லுதுன்னா அதில் பொதுவான கருத்து, சட்டத்துக்கு உட்பட்ட கருத்து இருக்கும். அரசுக்கு அது எதிராக இருக்கும், சம்டைம்ஸ் அமைச்சர்களுக்கு அது எதிராக இருக்கும். அது மாதிரி வரும்போது அதை வந்து காலதாமதம் பண்ணாமல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இல்லை நாங்கள் பண்ணுவோம்னு பண்ணிங்கன்னா கெட்ட பேரை நீங்கள் சீக்கிரம் சம்பாரிச்சிக்கணும். இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அப்படி தான் கெட்ட பேர் சம்பாரிச்சாங்க. பார்த்தீங்க அமைச்சர்கள்லாம் எத்தனை ரவுண்டு பின் தங்கினாங்க, எத்தனை பேர் தோற்று போயிருக்கிறாங்கன்ட்டு. பிடிஆர் பாண்டிவேல் தியாகராஜன்லாம் தோக்குறவரா? அவர் ஊழல் பண்ணல. ஆனால் மதுரை கார்பரேஷனில் 200 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்ததில்ல, வேடிக்கை பார்த்தீங்கல்ல, அதுக்கு வந்தது. ஐயா முஸ்தபா போன போது நான் இங்கே இந்த எக்மோர் சார்ந்தது தான், அவர் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருப்பார் ஐயா. யாருமே எதிர்பார்க்கல. உண்மையிலே வாழ்த்துக்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து பெரிய வெற்றி. இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்குறாங்கன்னும் போது அதுக்கு ஏற்ற அரசியல் நீங்கள் செய்யணும் அப்படின்றதான் ஒரு பத்திரிகையாளராக என்னோட பார்வை. ஓகே, அப்போ பொறுத்திருந்து பார்ப்போம். அமைச்சரவை அமைக்கட்டும் அண்ட் பதவி ஏற்கட்டும் எல்லாருக்கும். நம்ம அடுத்து தொடர்ந்து நிறைய பேசணும் சார். நேரத்திற்கு நன்றி.